இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாலக்கீரை கூட்டு. இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே போல் சூடாக ரைஸில் போட்டு சாப்பிட்டோமா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கம்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து பாலக்கீரை எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கிடணும். இப்போ நம்ம கீரை கூட்டு செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இது வந்து பருப்பு வந்து நீங்கள் ஓப்பனில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரை கூட்டு வந்து நான் பாசி பருப்பில் தான் செய்ய போகிறேன். நான் வந்து 150 கிராம் பாசி பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கூட்டு வந்து ரொம்ப திக்காக வரணும். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. பருப்பு வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும். கூடவே ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மூடிடலாமா? இப்போ குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். பாசி பருப்பு வந்து ரொம்ப குழகுழப்பாக வேண்டாம், கொஞ்சம் பருப்பாக இருக்கணும். பாருங்கம்மா, நான் வந்து பருப்பு 2 விசில் விட்டுருக்கேன். பாருங்கம்மா, பாசி பருப்பு ரொம்ப மசிய வேக வைக்கல, கொஞ்சம் லைட்டாக பருப்பு இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் கூட்டுக்கு. ரொம்ப குழைய ரொம்ப மசிய வேகக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் குக்கரில் வச்சாலும் ஓப்பனில் வச்சாலும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாமா? கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்குங்க, வாசனைக்காக தான். கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப லைட்டாக சேர்த்துக்குங்க. கூடவே 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம். பாருங்கள், காஞ்ச மிளகாய் வந்து நல்லா செவந்து வரும். அதே போல் வந்து கடுகு வந்து நல்லா பொரியணும். இதை போல் பொரியும் போதே 5லேருந்து 6 பல்லு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்குங்க. பூண்டு வாசனை நல்லா கமகமன்னு வரும், அது வரலாம். பாருங்கள், இது கூடவே 3 பச்சை மிளகாய் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. கருவேப்பிலை லைட்டாக சேர்த்துக்குங்க. கீரை கூட்டுக்கு அதிகமாக கருவேப்பிலை தேவையில்லை. பாருங்கள், பூண்டு வந்து இந்த அளவுக்கு செவந்து வரணும், ரொம்ப கருகக்கூடாது. இந்த டைமில் நான் வந்து 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூடவே நம்ம சின்ன சின்ன தக்காளியாக எடுத்து 2 தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனாலே போதும், நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். பாருங்கம்மா, நான் வந்து பாலக்கீரை எடுத்துருக்கேன். பாலக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை சேர்த்துடலாம். பாருங்கள், கீரை சேர்த்து நல்லா இப்படி பெரட்டி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வந்து வதங்கணும்னு கிடையாது, லைட்டாக பெரட்டி விட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்குங்க. இப்போ இது கிளறி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக காரத்துக்காக லைட்டாக மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 5 சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. இதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த பதத்தில் தான் இருக்கணும். பாருங்கம்மா, நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து கொதிக்க வைக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். உங்களுக்கு அளவு வந்து இந்த அளவு தான் இருந்தால் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்து திருக்கி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் இஷ்டப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க நீங்கள் அப்படியே விட்டுடலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. பாருங்கள், தேங்காய் சேர்த்தோன்னே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துங்க. கொத்தமல்லி இருக்குது தெரியாது, கொத்தமல்லியோட டேஸ்ட்டுக்கு தான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தேங்காய் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கொதிச்சதும் இன்னும் திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு தான் இருக்கணும்.
அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான பாலக்கீரை கூட்டு ரெடி.